தமிழ்நாடு அப்படின்னாலே ஸ்பெஷல் அப்படிதானங்க. அதுவும் தமிழ்நாட்டு உணவு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். தமிழ்நாட்டில் கிடைக்கிற உணவுகள் வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு இன்னைக்கு வர பல மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க கூட தமிழ்நாட்டுக்கு டூர் வரும்போது இங்கே உள்ள பாதி உணவுகளை சாப்பிடாம அவங்க போகிறதில்ல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு உணவுகளுக்கு அடிக்டான மக்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு உணவை மறந்துக்கிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்டை தாங்க ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளோட பாரம்பரிய உணவு இன்னைக்கு வேற இந்த உலகத்திலே சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 10 புகழ்பெற்ற உணவுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இட்லி. தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானதே இட்லி தாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வர பல ஃபங்க்ஷனில் காலையில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலே அவங்களோட மண்டைக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இட்லி தாங்க. அந்தளவுக்கு இட்லி ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இட்லி தமிழ்நாட்டில் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா இட்லி கூட வைக்கிற 3 வகை சட்னி தாங்க. ஸோ இட்லியை தனியாக சாப்பிட்ற மக்களை விட அந்த 3 வகை சட்னி வச்சு சாப்பிட்ற மக்கள் தான் அதிகம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல ஃபங்க்ஷனில் காலையில் இட்லி கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி இப்படின்னு ஒரு 3 வகை சட்னி வச்சு தாங்க இட்லியே வைக்கிறாங்க. அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு உணவு இட்லி. இரண்டாவது சாம்பார். தென்னிந்திய பருப்பு வகை வைத்து சமைக்கப்படும் சாம்பார் ரொம்ப ஃபேமஸான ஒன்றுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படித்தானே. தமிழ்நாட்டில் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாடுக்கு, தோசைக்கு அப்படின்னு பல வகையான சாப்பாடுகளுக்கு இந்த சாம்பார் அப்படின்றது அடிப்படையானது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அங்கே ரசம் இருக்குதோ, மோர் இருக்குதோ, இல்லை மீன் குழம்பு இருக்குதோ, ஆனால் கண்டிப்பாக சாம்பார் இருந்தே தீருங்க. அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அப்படிதானே. பல்வேறு வகையான காய்கறிகளோடு செய்யப்படுற சாம்பார் கல்யாண வீட்டில் வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிகமான மக்கள் இன்றைக்கு வர இருந்துட்டு தான் வராங்க. மூன்றாவது செட்டிநாடு சிக்கன். அசைவ உணவு உண்பவர்களுக்கு செட்டிநாடு சிக்கன் அப்படின்றது ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு விஷயம். அசைவ உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டிநாடு சிக்கனை டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் செட்டிநாடு சிக்கன் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். அதுவும் முக்கியமாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காரைக்குடி அப்படின்ற ஊரில் செட்டிநாடுக்குன்னு தனி ஒரு இடமே இருக்குதுங்க. காரைக்குடிக்கு அடையாளமாக கூட இந்த செட்டிநாடு உணவுகள் இருந்துட்டு வருது. நான்காவது தோசை. தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான உணவு அப்படின்னு சொல்லலாம் இந்த தோசையை. காலையில் பல மக்கள் இன்னைக்கு வர தோசை, அதுக்கப்புறமா சட்னி, அது இல்லை அப்படின்னா சாம்பார், அதுவும் இல்லை அப்படின்னா சிக்கன் வச்சு சாப்பிட்ற மக்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக தோசை கூட சாம்பார், தேங்காய் சட்னி இந்த 2 காம்பினேஷனை கண்டுபிடிச்சதே நம்ம தமிழன் தாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தோசைக்கு அப்படின்னு தனி இடமே இருக்குது. ஐந்தாவது வடை வகைகள். தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு தனி பங்கு இருக்குதுங்க. மாலை நேரம் ஆனாலே காஃபி கூட, டீ கூட பல வகையான வடைகளை சாப்பிட்றது நம்ம தமிழ்நாட்டில் அடிப்படையான பழக்கமான ஒரு விஷயம். அதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த காஃபி கூட, டீ கூடலாம் ஈவினிங் டைமில் வடைகளை கண்டிப்பாக சாப்பிட்றது. உளுந்த வடையாக இருக்கட்டும், பருப்பு வடையாக இருக்கட்டும், போண்டா வடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாலை நேரங்களில் இதை மாதிரி சுவையோடு அனுபவிக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். ஸோ தமிழ்நாட்டில் இந்த வடை வகைகள் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஆறாவது ஊத்தப்பம். இதுவும் ஒரு தோசை வகை தாங்க. தோசை அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் தான். ஊத்தப்பம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது நம்மளோட தமிழ் மக்கள் செய்யக்கூடிய ஊத்தப்பத்தோட டேஸ்ட் இந்த உலகத்தில் வேறு எங்கே போனாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க. தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் அப்படின்னு போட்டு தர ஒரு வகையான தோசை, சட்னி, சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது அதோட சுவையே தனி சுவை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஊத்தப்பம் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதுவும் முக்கியமாக சைவம் சாப்பிட்றவங்களுக்கு மிக மிக பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏழாவது ரசம். இந்த ரசத்துக்கும் நம்மளோட தமிழ் கல்ச்சருக்கும் ஒரு பாரம்பரியத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். சீரகம், மிளகு போட்டு செய்யக்கூடிய ரசம் சாப்பாடுக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த ரசம் அப்படின்றது ஒரு ஏற்ற குழம்பு சாப்பாடுக்கு. இதில் பல மருத்துவ குணங்கள் வேற இருக்குதுங்க. இந்த ரசம் அப்படின்னு சொல்லப்படுற குழம்பு சளிக்கு சிறந்த மருத்துவமாக இன்னைக்கு வர இருக்குதுங்க. ஸோ இதனால தான் சொன்னேன், தமிழ் கல்ச்சருக்கு, பாரம்பரியத்துக்கும் ஏற்ற ஒரு உணவாக இந்த ரசம் இன்னைக்கு வர இருக்குது. நம்மளோட கல்யாண வீட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடில் மட்டும் இல்லைங்க, தனியாக கிளாஸில் வாங்கி குடிக்கிற மக்கள் கூட அதிகமான மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க.
எட்டாவது பொங்கல் பாயாசம். பொங்கல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது தமிழ்நாடு தாங்க. ஸோ தமிழ்நாட்டு பொங்கல் அளவுக்கு சுவை நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. வெண்பொங்கல்னாலும் சரி, சக்கரை பொங்கல்னாலும் சரி. அது மட்டும் இல்லை, முக்கியமாக தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு மட்டும்தான் பொங்கல் சமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. இன்றைக்கி ஹோட்டலுக்கு போனால் அப்படின்னாலே காலை உணவு என்னவா இருக்கும் அப்படின்னா பாதி ஹோட்டலில் பொங்கலை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதாவது வெண்பொங்கலை. ஸோ பொங்கல் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாட்டில் அடிப்படையான ஒரு உணவாக இருக்குதுங்க. கல்யாண வீட்லையும் பொங்கல் கண்டிப்பாக வைக்கிறது அப்படின்றது ஒரு அடிப்படையான விஷயமா தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. ஒன்பதாவது இறால் குழம்பு. இந்த இறால் குழம்பு தமிழ்நாட்டில் முக்கியமாக எங்கே சாப்பிடப்படுது அப்படின்னா, முக்கியமாக இந்த கடப்புற ஏரியாக்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, கடல் சார்ந்து இருப்பாங்கல்ல, அந்த ஊர்லலாம் முக்கியமாக இறால் குழம்பு ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடக்கூடிய மக்கள் இன்னைக்கு வர இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இறால் அப்படின்றது இன்னைக்கு வர மனித உடலுக்கு தேவையான ஒன்றா இருக்குது. பத்தாவது குழிப்பணியாரம். அரிசி பயிர் வகையால் செய்யப்படுற இந்த குழிப்பணியாரம் மிகவும் ஃபேமஸாக இன்றைக்கி வர தமிழ்நாட்டில் இருக்குது. முன்னாடிலாம் மாலை நேரத்தில் வீட்டில் செஞ்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் டீ கடையில் கூட செஞ்சு விற்கிற அளவுக்கு அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த இனிப்பு வகை இன்றைக்கி வர பல மக்களால் கவரப்பட்டிருக்கு. ஈவினிங், அதாவது மாலை நேரத்தில் டீ கூட எரிப்பு வகைகளையும் தாண்டி இந்த குழிப்பணியாரம் அப்படின்றது தனி பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டீ எந்த அளவுக்கு இனிப்பாக இருந்தாலும் கூட இந்த குழிப்பணியாரத்தையும் அவங்க சேர்த்து தான் சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒன்று தான் இந்த குழிப்பணியாரம். இப்போ நம்ம பார்த்த தமிழ்நாட்டோட 10 உணவுகளில் உங்களுக்கு பிடிச்ச உணவு எது அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.